ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய செய்தி அப்படின்றது தாவேகா ரோட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பாண்டிச்சேரியில புதுச்சேரியில ரோட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 3வது முறை மனு அளிச்சிருக்காங்க. இந்த 3 முறையும் என்ன காரணங்கள் தெரியல. இது ஒரு அனுமதிக்கு கொடுக்கப்படலை. ஆனா இந்த அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்றத தாண்டி அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஊடகம் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டே இருக்காங்க. நியூஸ் கார்டை போட்டுட்டே இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பு, தாவேகாவினருக்கு ரோட் ஷோ அனுமதி மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அனுமதி மறுப்பு இல்லை, இன்னும் அவங்க சொல்லலை. அதைத்தான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் சொல்றாரு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களும் நாங்க ரோட் ஷோவுக்கு அனுமதி அப்படின்றத கலந்து ஆலோசிச்சு சொல்லணும். ஏன்னா விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்போது மிகப்பெரிய கூட்டம் கண்டிப்பா வரும். வெறும் பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, பக்கத்தில் உள்ள கடலூர், விழுப்புரம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கலந்து ஆலோசிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனாலும் தாவேகாவினர் தொடர்ந்து அங்க அந்த ரோட் ஷோ நடத்துவதற்கு பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 3வது முறை கொடுத்திருக்காங்க. 5ஆம் தேதி அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டிருக்கு. இன்றைய தினம் 1ஆம் தேதி. ஆனால் இதுல என்ன விஷயம், ஏன் மறுக்கப்படுது அப்படின்னா பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்துரும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான காரணம் மழை தான் அப்படின்றது ஒரு காரணம் சொல்லப்படுது. நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, அங்க மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழை நேரத்துல இதை அங்க செய்ய வேண்டாம், ஏன்னா கூட்டம் அதிகமாகும், மழையும் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் இது பண்ண வேண்டான்ற மாதிரி அந்த புதுச்சேரி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் யோசிக்கிறாங்கன்னு தான் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் இதுவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்க இங்க சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் ரோட் ஷோ கொடுத்தா இந்த மாதிரி ஏதாவது ஆயிடும், கரூர் மாதிரி ஸ்டாம்பேட் ஆயிடும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதனால் கூடிய விரைவில் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். டிசம்பர் 5 விஜய்க்கான அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா அப்படின்றத இன்னும் ஓரிரு நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே கொடுக்கலனா கூட அது அடுத்த கட்டங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லப்படுது. இது ரோட் ஷோ, தாவேகாவுக்கான ரோட் ஷோவுக்கான செய்தி. இதற்கு அடுத்த செய்தி என்னவாக இருக்குன்னா, சமீபத்துல நம்ம பேசியிருப்போம் மனிதநேய உதய நாள் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோல கூட ராவுத்தர் சார்ட்ட கூட நிறைய பேசியிருந்தோம் இல்லையா. அந்த மனிதநேய உதய நாள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து திரைத்துறையில நிறைய பேரை இறக்கி பேச வைக்கிறாங்க. அதுல ஜாம்பவானாக இருக்கக்கூடிய திரு வடிவேல் அவர்களை பேச வச்சிருக்காங்க. வடிவேல் அவர்களை பற்றி தெரியும். காமெடி அப்படின்னா நம்ம வடிவேல் அவர்களை தான் சொல்லுவோம். மீம் டெம்ப்ளேட்டுக்கா இருந்தாலும் வடிவேல் அவர்களை தான் சொல்லுவோம். ஆனால் 2011 தேர்தலில் இருந்து வடிவேல் அவர்கள் அரசியல் அந்த களத்துக்குள்ளார வந்ததுனால அவருடைய பட வாய்ப்பும் குறைந்து, அவருடைய அந்த இருந்த நகைச்சுவை எல்லாமே அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறி போய் இப்போ அவருடைய படங்கள்ல வரக்கூடிய நகைச்சுவை கூட பெரிய அளவுக்கு இப்ப சமீபத்துல இருக்க படங்கள்ல கூட பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு நடிகராகத்தான் இருக்காரு. அதான் நம்ம மாமன்னன் படத்துலயும் பார்த்தா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி மாறிட்டாரு அப்படின்றது நமக்கு அந்த படத்துல தெரியும். ரொம்ப திறமையான நடிகர், நிறைய நம்மளெல்லாம் சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா இப்ப சமீப நாட்கள்ல அவர் நிறைய பேர் வாயில விழுந்துட்டு இருக்காரு. 2011 இருந்தே நிறைய பேர் வாயில விழுந்துட்டாரு அப்படின்னாலுமே கூட திமுக மேடைகள்ல போய் இப்போ மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அன்றைய தினம் மனிதநேய உதய நாள் அன்று பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் அந்த கொட்டும் மழையிலையும் ஆராசா, அன்பில் மகேஷ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு வடிவேல் அவர்களையும் மேடை ஏற்றி பேச வைத்தது. பாட்டெல்லாம் பாடி ரொம்ப ஜாலியா பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாரு. நிறைய பேர் அவர் ஒரு விஷயத்தை தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தார். உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை 48வது பிறந்த நாள், 58வது பிறந்த நாள், 58ல இருந்து 59க்கு போறாருன்னு சொல்லி ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இணையத்துல வர அந்த விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, போதையில பேசுறாரு, குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது உண்மையாவே பண்ணாரா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அதுலயே நம்ம அதுல பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, கருமா அப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி 2011ல விஜயகாந்த் அவர்களை எவ்வளவோ நீங்க கிண்டல் பண்ணி பேசுனீங்க, நன்றி இல்லாம எவ்வளவோ கிண்டல் பண்ணி பேசுனீங்க, அவர் குடிச்சிட்டு தான் வருவாரு, தண்ணி மேல இருக்கிறவன் தாண்டா கேப்டன், எந்நேரமும் தண்ணியில இருக்கவன் பேர் கேப்டன் கிடையாதுன்னு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் மக்கள் இன்னும் மறக்கல. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப நீங்க 2-3 வார்த்தைகள் மாத்தி பேசினா கூட நீங்க இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வடிவேல் அவர்களும் புரிஞ்சுக்கணும். நீங்க விஜயகாந்தை செய்தது போல விஜய் கிட்டையும் நீங்க இதை செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த காலம் இது கிடையாது. இது இளைஞர்களுடைய காலம், ஜென்சி கிட்ஸோட காலம். அதனால அந்த முயற்சியை திமுகவும் எடுக்காதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா தொடர்ந்து இந்த பேச்சாளர்களை வைத்து உதயநிதி அவர்களை பாராட்டுறதுல மும்மரமா இருக்காங்க. அதுல முதன்மை பேச்சாளராக மாறியவர் திரு கமலஹாசன், 2வது பேச்சாளராக இருக்கக்கூடியவர் திரு வடிவேல் அவர்கள். ஏன்னா அவரும் திமுக காரர் தான். ஏன் சொல்றேன்னா, நானும் இந்த திமுகல ஒரு ஓரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
ரெண்டாவது அரசியலும் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். அவங்கவுங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது நமக்கு எப்பவுமே சாதகமா தான் இருக்கு. எல்லாமே ஓட்டெல்லாம் பிரிஞ்சு கிடக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இல்லை, சண்டை போட்டிருக்காங்க. அதனால வெற்றி வந்து இயல்பாவே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து உண்டு, அடுத்ததும் அவர் தான், அடுத்து முதலமைச்சராக உதயநிதி வந்துடுவார்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணுதான், நீங்க ஒருவேளை திமுக வடிவேலுவை வைத்து ஏதாவது முயற்சிகள் செய்தால் அது உங்களுக்கு தோல்வியா கூட போய் முடியும். காரணம் 2011 அது தோல்வியா தான் போய் முடிஞ்சது. விஜயகாந்த் அவர்களை நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணி செஞ்சாலும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தது மட்டும் இல்லாம உங்களை எதிர்கட்சியாக விடாம 3வது இடத்திற்கு தள்ளிய பெருமை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல தான் நீங்க வடிவேலு பயன்படுத்தினீங்க. அதற்கப்புறம் வடிவேலுக்கு பட வாய்ப்புகளே இல்லை. கடைசியாக நீங்க கொடுத்ததுதான் மாமன்னன் ஒரு படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் மாரிசன் ஒரு நடிச்சிருக்காரு தவிர எதுவுமே வந்து அவருக்கான படங்கள் கிடையாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரே தவிர ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல அவர் இன்னும் மிளிரல. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச பெரும்பாலான படங்கள்ல பெரிய அளவுக்கு மிளிரல அப்படி சொல்ல. நடுவில் விஜய் அவர்கள் கூட மெர்சல் கூட நடிச்சிருந்தா, அதுவும் கூட ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுலயும் ஒரு நகைச்சுவை பிளஸ் குணச்சித்திர கதாபாத்திரம் மாதிரி தான் நடிச்சிருப்பாரே தவிர முழுக்க முழுக்க நகைச்சுவை கதாபாத்திரம் இல்லை. அதனால இப்ப அவரும் அதிகமான திமுக மேடைகள்ல 2011 போலயே எதிர்பார்க்கலாம். 2011 போலயே விஜயகாந்தை செய்தது போலயே விஜயையும் செய்யணும் நினைத்தால் வடிவேலு அவர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அது போக போக தான் தெரியாது. நமக்கே நினைச்சா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படிலாம் அவரு ட்ரை பண்ணாருன்னா. 3வது, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் மீட்டிங்க நடத்தி முடிச்சிருக்கார். அதுலயும் குறிப்பா வந்து கோபிச்செட்டிப்பாளையம் யாருடைய ஊர்னு தெரியும், தற்போதைய தாவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு பழைய பங்காளி அப்படின்ற மாதிரி 50 வருட கால அதிமுக பிரமுகரோட ஊர்ல நடுவுல நின்று செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு துரோகி அப்படின்லாம் வந்து பேசியிருக்கார். வீடியோ ப்ரூஃப் எல்லாம் போட்டு காட்டி நிறைய அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து செங்கோட்டையன் இது பண்ணக்கூடாது, ஜெயிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதிமுக வேட்பாளர் தான் இங்க வந்து ஜெயிப்பாரு அப்படின்ற பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கார். ஏன் இத்தனை பேருக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த தடவை கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு வியப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் போயிருக்காங்க, டிடிவி தினகரன் வெளியே போயிருக்காரு, மைத்ரேயன் வெளியே போயிருக்காங்க, அன்வர் ராஜா வெளியே போயிருக்காங்க, இப்படின்னு நிறைய பேர் வெளியே வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே போயிருக்காங்க. ஆனா யாருக்குமே அந்த முக்கியத்துவம் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. காரணம், செங்கோட்டையன் வெளியே போறாரு, உடனே அந்த இடத்துல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்படுது. அந்த மீட்டிங்ல பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் வெளிப்படுத்த நினைக்கிறாங்கன்னா அப்போ செங்கோட்டையன் அங்க ரொம்ப பலமா இருக்காரு, அந்த இடத்துல நம்ம வந்து தோத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும் இதுல வந்து உள்ள அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு திமுகவை நோக்கி போயிருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. ஓகே, எல்லாரும் போறாங்க அதனால இவரும் போறாரு அப்படின்னு. ஆனா அவர் போன இடம் தாவேகா அதிமுக இடத்துக்கு வந்துகிட்டு இருக்குன்ற ஒரு பர்செப்ஷன் தொடர்ந்து பொதுவெளியிலையும் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் வெளியிலையும் வந்து தொடர்ந்து பேசப்படுறதுனால அந்த இடத்துல நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டணும், அந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு துரோகின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியாக செஞ்சிருக்காங்க. அதுல எந்த தவறும் கிடையாது, அதுல தவறு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. இதற்கு தாவேகா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அங்க ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க, அந்த இடத்துல விஜய் அவர்களை வைத்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துவாரா, அப்படி நடத்தினால் அந்த கூட்டத்திற்கான மதிப்பு என்னவா இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், செங்கோட்டையன் அவர்களுக்கு அங்க என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு, அவருக்கு ஒரு தாவேகால என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு இருக்கு, மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்காரு, அதிமுக இருந்து தாவேகாக்கு போனது அவங்களுக்கெல்லாம் ஓகேவா, அவங்க எல்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவருக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு இருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து அந்த கூட்டத்தின் மூலியமா உறுதிப்படுத்தலாம். ஏன்னா அதிமுக ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டாங்க, இவங்க தான் வேட்பாளராக நிக்க அதிமுக இருந்து ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம், அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு வெற்றி கொண்டாட்டத்தை கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் நடத்தோம்னா அப்ப எவ்வளவு கோபம் வந்து செங்கோட்டையன் மேல இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்க போது, செங்கோட்டையன் அவர்களை எம்எல்ஏவாக வேட்பாளராக நிறுத்தி ஜெயிக்க வைக்க என்னென்ன முயற்சி எடுக்க போறாங்க, அதற்கு முன்னதாக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, செங்கோட்டையன் தலைமையில விஜயை வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தினால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்ன்றதெல்லாம் அது தெரிய வரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினது பிறகு இங்க ஒரு கூட்டம் கூட்டலன்னா அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். அது கூட்டினால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.